சார், முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு என்னென்னா, சிறார் குற்றங்கள் அப்படிங்கிறது ஒரு காலாகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னோட கேள்வி இதில் என்னென்னா சார், காலங்காலமாக நடக்கிறத தடுக்கிறதுக்கு தானே சார் காவல்துறை மற்ற அதிகாரத்தில் உள்ள துறைகள்லாம் இருக்குது. அப்போ இது நடக்குதுன்னு ஒரு முன்னாள் டிஜிபியே சொல்வது சரியான விஷயமா இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா சார்? உண்மைதான் சொல்கிறாப்புல, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் வந்து பலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். காலங்காலமாக நடந்துகிட்டுருக்குன்னா யுகம் யுகமாக நடந்த மாதிரி அவர் சொல்கிறது தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா மேபி அந்த வார்த்தைகள் சின்ன சின்னது தவறாக இருந்திருக்கலாமே தவிர அவர் சொல்கிறது உண்மை தான். பல நேரங்களில் இந்த சிறார்கள் குற்றவாளியாக ஆக்கப்படுகிறார்கள். அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பரிசை கொடுத்து, எப்பா நீ இதை போய் பண்ணு அப்படின்னா விவரம் தெரியாமல் பண்ணுறது தான் ஒன்று. இன்னொன்று, அவங்க குற்றவாளியாக உருவாக்கப்படலாம். அவங்க பெற்றவங்களாலேயோ இருக்கிற சூழ்நிலைனாலேயோ, இதை போய் திருடு, இவனை போய் அடி அப்படின்னா அவங்க அப்படியே வீட்டிலையே அப்படி உருவாகிறது தான். குழந்தையே பார்த்திங்கன்னா, சின்ன குழந்தைய அப்பாவை அடி, அம்மாவை அடி, அண்ணன் அடி, அவனை திட்டு. அவங்க அந்த குழந்தை எதாவது ஒன்று அசிங்கமாக பேசி திட்டினதுன்னா அவனை கை தட்டி சிரிக்கிறா, பரவாயில்ல என் பிள்ளை எப்படியெல்லாம் என்னமா பேசுகிறான் அப்படின்னு பாராட்டி அதை செய்கிறது. அதில் முக்கியமான பங்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான். அவங்களோட உறவினர்கள், தாய் தகப்பனுக்கு முக்கியமான பங்கு இருக்குது. அதனால் காலங்காலமாக இருக்குதுன்னு அவர் சொல்லிட்டாரு. காலங்காலமாக எப்படி வந்தது அப்படின்னா, சமுதாயம் உருவாக்கும், இல்லைனா அவங்க வீடு உருவாக்கும். ஓகே, தானாக பிறந்தவொடனே டக்குன்னு அவன் குற்றவாளி ஆகிறது இல்லை. எந்த குழந்தையும் பிறக்கும்போது நல்ல குழந்தையாக தான் பிறக்கும் இந்த மண்ணில் வரும்போது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சமுதாயத்தை பார்த்து, இல்லை அவங்களுடைய பெற்றோர்களை பார்த்து, அண்ணன் தம்பியை பார்த்து தெரிஞ்சுக்கிறதா அந்த குழந்தை தவறாகிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த குழந்தைன்னு சொல்கிறது 13 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் உள்ளவங்கள சிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலி சிறார்ன்ற கிளாஸிஃபிகேஷனே சமீபத்தில் தான் வந்தது. ஓகே, 18 வயசு உள்ளே இருக்கிறவங்களாம் சிறார்னு சொல்கிறாங்க. அது ஒரு 60-70 வருஷமாக தான் அது சிறார்ன்றது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 13 வயசு பையன் கூட கல்யாணம் பண்ணிக்குவான், 14 வயசு பையன் கல்யாணம் பண்ண, அவனுக்கு என்ன தெரியும்? தெரியாது. 2 வயசு பையனுக்கும் 12 வயசு பொண்ணுக்கும் கல்யாணம். இந்த மாதிரி கலாச்சாரங்கள் அந்த மாதிரி இருந்த காலகட்டங்கள்லாம் இருந்தது வேறு. அதை பற்றி அவருக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதை பற்றி அவர் சொல்லியிருப்பாரா என்னன்னு தெரியல. பட் நீங்கள் காலங்காலமானதுனால இதையும் நான் எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி குழந்தைகள் தவறு பண்ணும்போது அந்த குழந்தைங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு தான் ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இருக்குது. அவங்கள தண்டனை கொடுக்கறதுக்காக கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான இந்த மாதிரி குற்றங்களுக்கு 2லேருந்து 2.5 வருஷம் தான் அவங்களுக்கு தண்டனை பெரும்பாலும் இருக்கும். சமீபத்தில் இந்த நிர்பயா கேஸ் அந்த மாதிரி ஒரு கேஸில் வந்ததுக்கப்புறமா அமெண்ட்மெண்ட்டில் உடல் தகுதியுடைய 16-17 வயசு பையனாக இருந்தாலும் இந்த மாதிரி பாலியல் கொடுமை, கொலை, கொள்ளை இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அடல்ட்டாக கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுன்ற மாதிரி அதுலேயும் அந்த சட்டங்கள் வந்துருச்சு. அதனால் சிறார்கள் அப்படின்றதுனால சமுதாயம் அவங்கள விட்டுற போகிறதில்ல. ரெண்டாவது, டிஜிபி சொன்ன மாதிரி இதெல்லாம் அந்தந்த பீரியடில் இருக்கவங்க அவங்கவுங்க கண்ணுங்கருத்தும் பண்ணணும். இப்போ முன்னாள் டிஜிபி அவர் சொல்லிட்டாரு. இப்போ இருக்கிற இந்நாள் டிஜிபியும் இந்நாள் காவல் அதிகாரிகளும் அதை கருத்தில் கொண்டு அதில் எந்தெந்த இடத்துல குற்றம் நடக்குது, அந்த சிறார்களை நல்வழிப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்றத பார்த்து அவங்க செய்ய வேண்டியது இப்போ உள்ளவங்களோட கடமை. சார், இப்போ ஒரு சிறார் குற்றம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும்? இப்போ பெரியவர்கள், இப்போ 18 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உட்பட்ட தண்டனை அவங்களுக்கும் பொருந்துமா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது தண்டனை விவரங்கள் வேறு ஏதாவது இருக்குங்களா? சின்ன சின்ன திருட்டு வழக்கு, சின்ன சின்ன குற்றங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சின்ன சின்ன குற்றங்கள் வரும்போது அவங்களுக்கு ரொம்ப குறைவான தண்டனை தான் கிடைக்கும். 3 மாதத்துலேருந்து 6 மாதம் அந்த மாதிரி. ஆனால் இதே ஒரு 16-17 வயசு பையன் இல்லை பொண்ணு அவங்களுடைய உடல் பலத்தால் ஏதோ ஒரு பெரிய குற்றம், பாலியல் குற்றம் செய்கிறாங்க, கொலை கொள்ளையில் ஈடுபடுறாங்க அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை கிடைக்கும். அதில் பாகுபாடு இல்லாமல் இப்போ சமீபத்து உள்ள சட்டங்கள்லாம் அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. அதனால் இனிமேல் எந்த இடத்துலையும் இனிமேல் ட்ரக் கடத்தினார் செஞ்சார், அதனால் இவர் சின்ன பையன் தானே அப்படின்லாம் விட்டுற மாட்டாங்க. அவருக்கும் அதே மாதிரி பனிஷ்மெண்ட் தான் உண்டு, ரெகுலர் பனிஷ்மெண்ட் தான். சார், இப்போ போதைப் பொருளில் சிறாரை நிறைய இடங்களில் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நிறைய இடங்களில் வீடியோஸ்குள்ளே வருது. இப்போ கடந்த மாதம் கூட திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஹிந்திக்காரவங்களை ஒரு 4 நபர்கள் சேர்ந்து
அருவாளால் தலையில் வெட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கிறதும் ஒரு கொலை குற்றத்துக்கு சமமாக தான் கருதப்படுமா? அவங்களுக்கான தண்டனை அப்படிங்கிறது அவங்களுக்கும் ஒரு 5 வருட கடுங்காவல் தண்டனை இதெல்லாம் கிடைக்குமா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது விதிவிலக்கு இருக்குங்களா? கண்டிப்பாக 16 வயசில் தப்பு பண்ணுறாங்க, இதை மாதிரி பெரியவங்க செய்கிற அதே மாதிரி குற்றம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு 10 வருஷம் தண்டனை கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 18 வயசு வரைக்கும் இந்த சிறார் ஹோமில் இருப்பாங்க. 18 வயசுக்கு அப்புறம் திருப்பி அந்த மெயின் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால் எந்த இடத்துலையும் வந்து மாற்றமே வரப்போகிறதில்ல. இவங்களுக்கு வந்து கரெக்ஷன் ஹோமில் இவங்க நல்வழிப்படுத்துறதுக்கு உண்டான பல திட்டங்கள் வந்து அரசாங்கம் வச்சுருக்கு. அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா, அதிலே உட்காந்து படித்தாங்கன்னா, படிப்புன்ற ஆயுதத்தை கையில் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக முன்னேறிட முடியும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கொலை கொள்ளை, இப்போ சமீபத்தில் கூட ஒரு சிறுவன் மோசடியில் இறங்குறது, இன்ஸ்டாகிராம் மோசடி, இன்டர்நெட் மோசடியில் சிறுவர்கள் நிறையா மோசடியில் இறங்கி, அதுக்கெல்லாம் காரணம் வந்து பெற்றோர் தான். என்ன கேட்டால் பெற்றோருக்கும் சேர்த்து அக்யூஸ்ட் 1 அக்யூஸ்ட் 2 தான் வந்து இதில் பல இடங்களில் செய்யப்படுது. இந்த மாதிரி சிறுவர்கள் வந்து ஆன்லைன் இந்த மாதிரி ஒயிட் காலர் க்ரைம் பண்ணாலோ, இல்லை ப்ளூ காலர் க்ரைம் இந்த மாதிரி கொலை கொள்ளையில் இருந்தாலோ ஈடுபட்டாலோ அதை கண்காணிக்காமல் விட்டதுனால அவங்க பெற்றோருக்கும் வந்து தண்டனை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது இப்போ சமீபத்திய செய்தி. சார், இப்போ இந்த சிறார் குற்றத்தில் ஈடுபடும் போது அதை வெளிப்படுத்தக்கூடிய ஊடகங்களோட பங்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அது இல்லாமல் நிறைய இடங்களில் சில விஷயங்களை திரும்ப திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணி அது ஒரு பெரிய விஷயமா மாற்றுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது சார். பொதுவாக இந்த மாதிரி சிறார் குற்றங்களை வந்து அவங்க பேரை வெளியிடுறதோ இல்லை அவங்களுடைய ஃபோட்டோ வெளியிடுறதோ சட்டப்படி குற்றம். அதுவும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் வருது. ஓகே, இந்த மீடியாவால் அப்படியெல்லாம் பண்ணிட முடியாது ஈஸியாக. பட் செய்தியாக இந்த மாதிரி ஒரு சிறுவன் பண்ணான் அப்படின்ற ஒரு செய்தியாக வந்து வெளியிட்டாங்கன்னா அதை வந்து ஒன்றும் பெருசாக தடுக்க முடியாது. இந்த பகுதியில் ஒரு சிறுவன் அப்படின்னு அது செய்தி வரதான் செய்யும். அதை நன்மையாக எடுத்துக்கிட்டால் நன்மை. ஒரு சில பேருக்கு வந்து அந்த நியூஸை படித்த இன்னும் சின்ன பசங்க அது ஒரு ஹீரோ மாதிரி. இப்போ நிறைய நம்ம தமிழ் படங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு கை தட்டுறதை விட வில்லனுக்கு தான் கை தட்டுவானுங்க. இப்போ ஏன்னா வில்லன் 2 பேரை ரேப் பண்ணானா அவன் கை தட்டுறான், 10 பேரை தூக்கி போட்டு ஒருத்தன் மிதிக்கிறான் மிரட்டினானா அவங்க கை தட்டுறாங்க. ஸோ வில்லனை தான் வந்து மக்களுக்கே பிடிக்குது. மக்கள் மாறினா தானே எல்லாமே மாறும். ஊடகத்தோட பங்கு வந்து பெரும்பங்கு. ஓகே, இதில் ஊடகம்ன்றது வந்து வெறும் நியூஸ் பேப்பரும் டிவி மட்டும் கிடையாது. ஊடகத்தில் வந்து இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, அந்த எக்ஸ், ட்விட்டரு, அது மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப்பு குரூப்பு, இதெல்லாம் அதுக்குள்ளே தான் அடக்கம். இதனால் கெட்டு போகிற பசங்க நிறையா, அதே மாதிரி நல்லா வர்ற பசங்களும் இருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து 2 பொருள் இருக்குது அந்த ஊடகத்தில். நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. எதை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அது வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்லது வந்து அதிகமாக நீங்கள் வந்து பரப்புங்க, கெட்டதை வந்து பரப்பாதீங்கன்றது தான் என்னோடய அறிவுரை இந்த இடத்துல. மேலும் இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இல்லை உங்களுக்கு வந்து என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.